வாழ்க வளமுடன். கடவுள் வாழ்த்துல 10வது திருக்குறளாகிய பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதாவது பிறவி பெருங்கடல், நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். நம்ம இந்த கடலை நீந்தணும். ஒவ்வொருத்தரும் பிறந்தா ஒரு கட்டத்துலையும் நம்ம என்ன செய்வோம், இறந்து போவோம். ஆனால் இந்த கடலை கடக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணணும்னா இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே நம்ம என்னென்னா இறைநிலைனா என்ன, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயக்குது நம்மளை, அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுதான் வணங்குறோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது. அதாவது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு பயந்து நம்ம மனசாட்சிக்கும் பயந்து நம்ம நடந்தாலே இறைவனை நம்ம சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதவங்க தான் நீந்த முடியாது. பிறவி பெருங்கடல் நீந்த முடியாது. இறைவனடி சேர்ந்தவங்களால துன்பத்திலேருந்து விடுபட்டு நீந்த முடியும். நம்ம இந்த வாழ்க்கைங்கிற அதாவது நம்ம கடலில் தான் வசிக்கிறோம். அதில் நம்ம நீந்தி தான் வாழ்க்கையை போராடுறோம். அதாவது இன்பம் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், எல்லாமே நடக்கும், வருத்தம் வரும், அப்படி நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். இதை கடக்கணும், நம்ம துன்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சோம்னா இறைவனடி சேரணும், திருவடியை சேரணுங்கிறது தான் அந்த திருக்குறளின் அர்த்தம். அதனால் நீங்கள் திருக்குறள் இந்த 10 திருக்குறளுக்கும் நான் பொருள் சொல்லியிருக்கேன். அந்த பொருளை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வளமான தமிழ் வாழ்கைங்கிற சேனலில் தான் நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.